அஞ்சலிக்கு வளகாப்பு பண்ணுறதுக்காக எல்லாம் ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பிரசாதம் பண்ணுறோம், அஞ்சலிக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொன்னதால் நம்ம அபி என்ன பண்ணுறாங்க, பிரசாதம் பண்ணுறதுக்காக போயிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக என்ன பண்ணுறாரு, அங்கே வராரு முரளி. பிரசாதம் பண்ணுறியா அபி, அஞ்சலி உயிரோடு இருந்தால் தானே இதெல்லாம் கொடுப்ப, இதை கொடுத்தே அஞ்சலி போக வச்சிடலான்னா நீ கொடுத்த பிரசாத கையால் தான் போகணும் அஞ்சலி உயிர். அபி அந்த பக்கம் போனோன்னு என்ன பண்ணுறாரு, அந்த பிரசாதத்தில் வந்து என்ன பண்ணுறாரு, விஷத்தை கலந்து வச்சுட்டு வந்து போயிடுறாரு. இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது யாராலையும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாங்க, சரி எல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாருமே வந்துட்டுருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி அஞ்சலிக்காக அதிரசம் அதுக்கப்புறம் முறுக்கு எல்லாமே சுட்டு எடுத்துகிட்டு வராங்க. நம்ம வந்து அபியோட அப்பா அம்மா அதை பார்த்துட்டு வேணுமே ஏளனம் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒரு முறுக்கா, இதெல்லாம் ஒரு அதிரசமாக வாயில் வைக்க முடியல அப்படி சொல்லி சுந்தரி ஓவராக பேசுகிறாங்க. அந்த டைமில் ராகு வந்து இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, அவங்க எவ்வளோ அன்போடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சித்தி, இப்படியா பேசுவீங்க, ஒருத்தர் அன்போடு கொடுக்குற எல்லா பொருளுமே ரொம்ப அமிர்தமாக தான், எங்களுக்கு சொந்தக்காரங்க யார் வந்து இந்த அளவுலாம் பண்ணதே கிடையாது, இவங்க பண்ண மாதிரி இவங்களோட அன்பு தான் எங்களுக்கு முக்கியம், அதனால் என் அக்காவுக்கு இந்த அளவு பார்த்து செஞ்சு எடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாரு. அதை பார்த்து சுந்தரி செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து வந்து எல்லாருமே வந்து சடங்கு எல்லாமே பண்ணுறாங்க, வளையெல்லாம் போடுறாங்க. நம்ம அஞ்சலிக்கு அழகாக வந்து அவங்களுக்கு பொட்டெல்லாம் வச்சு வளையெல்லாம் போட்டு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக என்ன பண்ணுறாங்க, சரி அஞ்சலிக்கு வந்து பிரசாதத்தை முதல்ல ஊட்டி விட்டுருங்க அப்படி சொன்னோன்னே எல்லாரோட கையிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி விடுறாங்க, ஒவ்வொருத்தராக ஊட்டி விடுறாங்க. அந்த வந்து கலந்த சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக வந்து திடீர்னு வந்து அஞ்சலிக்கு ஒரு மயக்கமாக இருக்குது, என்னாச்சு எனக்கு அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து மயங்கி விழுற மாதிரி அப்படியே விழுந்துடுறாங்க. ஐயோ அப்படி சொல்லிட்டு ஓடி வந்து எல்லாரும் பார்க்குறாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓடி வராங்க. என்னாச்சு தெரியலையே அப்படி சொன்னால் அஞ்சலியால் மூச்சு விடவே ரொம்ப சிரமப்படுறாங்க. உடனே அஞ்சலியை கூப்பிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் எடுத்துன்னு போயிட்டு ராகவ் சேர்க்குறாருக்கு, எல்லாருமே பதறி போகிறாங்க. அவ்வளோதான், இதுக்கப்புறம் அஞ்சலி ஹாஸ்பிட்டலுக்கு போனதா, வீட்டுக்கே வரமாட்டா, திரும்பி வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு முரளி வந்து சந்தோஷமாக இருக்கார். அடுத்து வந்து எல்லாருமே பிரார்த்தனை பண்ணுறாங்க என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரிப்போர்ட்லாம் வந்துடுது, இந்த மாதிரி அஞ்சலி ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, குழந்தைக்கே வந்து ஆபத்தாக இருக்குது, அஞ்சலி வந்து சாப்பாட்டில் ஏதோ விஷம் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வந்து ஹாஸ்பிட்டலில். அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க, என்னது அஞ்சலி சாப்பாட்டில் இந்த மாதிரி கலந்துருக்கா, ஒன்றுமே புரியலையே அப்படி சொல்லிட்டு, அந்த சாப்பாடை யார் செஞ்சது, எல்லாம் அபி தான் செஞ்சா அப்படி சொல்லிட்டு சுந்தரி போட்டு கொடுக்குறாங்க. உடனே அபியா அப்படி சொல்லிட்டு என் அக்கா வந்து ஒரே நடியாக மேலே போக பார்க்குறியா, என் அக்கா இந்த உலகத்தில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா, இப்படி தான் இதெல்லாம் பண்ணியிருக்கியா, நீ வேணும் தான் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு எல்லாம் முன்னாடி வந்து ராகு பயங்கரமாக கத்துறாரு. உடனே வந்து இல்லை நான் எந்த தப்புமே செய்யலை, தயவு செய்து என்னை வந்து நம்புங்க, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், ஏன் அப்படிலாம் நான் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நீ தான் பண்ணியிருக்க, என் மூஞ்சிலே முடிக்காத, என் அக்காவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ராகு வந்து அவங்கள பயங்கரமாக திட்டி விட்டுறாரு. நம்ம அபி பயங்கரமாக கதறிக்காரு, அழறாங்க, அவங்களால தாங்கிக்க முடியல. உடனே வந்து நேராக வந்து முருகர் கோயிலுக்கு போகிறாங்க. முருகர் சாமி கிட்ட கேட்குறாங்க, ஏன் சாமி, ஏன் அவங்க எவ்வளோ நல்லவங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி நிலைமை எதுக்காக கொடுத்த, அதுவும் ஏன் கையால், என்னால் முடியல, எனக்கு கஷ்டமாக இருக்குது, ப்ளீஸ் தயவு செய்து அவங்கள காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுறாங்க. உடனே முட்டி போட்டு வந்து அப்படியே வந்து மேலே வந்து அந்த படிக்கட்டில் முருகர் மலை வந்து படிக்கட்டில் வந்து ஏறுறாங்க. அப்படியே அவங்க காலெல்லாம் அப்படியே ரத்தமாக வருது. அதுக்கப்புறம் கையில் வந்து சூடை ஏற்றி ஃபுல்லாகவே வந்து ரொம்ப நேரம் வந்து அப்படி சுற்றுறாங்க. அங்கே இருக்கிறவங்கள ஏமா இவ்வளோ கடுமையான வேண்டுதல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், அந்த முருகசாமிக்கு இப்போது கண்ணு திறக்கதா பார்க்கலாம், ஏன் உயிரை எடுத்துக்கினாலும் பரவாயில்ல, ஆனால் என்னோட வந்து அவங்களோட உயிரை வந்து காப்பாற்றணும் அந்த முருகசாமி அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா கண்டிப்பாக காப்பாற்றுவார் அங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க. அடுத்து பிரசாதம் வாங்கிட்டு கடற்கண்ணு அபி வந்து கிளம்புறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க, டாக்டர் வந்து இந்த மாதிரி ரொம்ப சீரியஸாக இருக்குங்க, இதுக்கப்புறம் எங்களால் எதுவுமே பண்ண முடியாங்க, எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டோம், ஆனால் எதுவுமே ரெஸ்பான்ஸ் கிடையாது அவங்ககிட்டேருந்து, அதனால் அவங்க காப்பாற்றணும்னா இனிமேட்டு கடவுளால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே பயங்கரமாக கதறி அழறாரு ராகவால் தாங்கிக்க முடியல, என் அக்காவுக்கு எதுவும் நடக்கக்கூடாது, என் அக்கா இந்த உலகத்தில் இல்லை, நானும் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ராகவ கத்துறாரு. உடனே எல்லாம் சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. அப்போ முரளி வந்து என் பொண்டாட்டி இல்லை, இதுக்கப்புறம் நான் உயிரோடு வாழவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து சீரை போடுறாரு. உடனே பார்த்துட்டு அப்படியே முறைக்கிறார் ராகவ். அடுத்து வந்து எல்லாருமே கவலைப்படாதப்பா, சீக்கிரமாக சரியாயிடும், அஞ்சலி வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆறுதல் சொல்லியிருக்காங்க. பாட்டி அழறாங்க. இந்த சூழ்நிலையில் அங்கே வராங்க நம்ம வந்து அபியை பார்த்தோன்னா ராகவுக்கு செம கோவம் வருது. எல்லாம் ஒன்றால் தாண்டி, ஒன்றால் தான் இவ்வளோ கஷ்டப்படுறா என் அக்கா கஷ்டப்படுறதுக்கு நீ தான் மரியாதை இங்கேருந்து போயிடு அவ்வளோதான்றாங்க. இங்கே பாருங்கள், நான் வேண்டுதல் பண்ணி வந்து சாமிக்கு வேண்டுதல் பண்ணி இது மாதிரி அஞ்சலி அக்காக்காக எடுத்துகிட்டு வந்த பிரசாதம், இதை வச்சு விடுங்க, அப்போ தான் உங்களுக்கு சரியாகுன்றாங்க. அதெல்லாம் முடியாது, நீ இந்த வீட்டுக்கு நீங்கள் இருக்கவே கூடாது, போயிடு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ராகவ் கத்துறாரு. அவங்க சொல்கிறது கேட்கவே மாட்டேங்கிறாரு. இங்கே இருக்க பாட்டி எல்லாருமே வந்து திட்டி என்ன பண்ணுறாங்க, சமாதானப்படுத்துகிறாங்க ராகவை. அதுக்கப்புறம் அபி வந்து உள்ளே போயிட்டு அஞ்சலிக்கு பிரசாதம் வந்து நெத்தியில் வச்சு விடுறாங்க. வேண்டாங்க சாமி கிட்ட அஞ்சலி வந்து பழிச்சிக்கிறாங்க. அஞ்சலி வந்து கண்ணு திறந்து பார்க்குறாங்க. முதல் இடத்துல அபியை தேடுறாங்க. அபிக்கு நன்றி சொல்கிறாங்க, என்ன மட்டும் இல்லை என் குழந்தையை காப்பாற்றிட்டேன்னு சொல்லிட்டு ராகவ் அப்படியே பார்க்குறாரு. இது முடியுது.